ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகர் கேபி பாலா வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காருங்க. ரொம்ப ஆவேசமாக பேசி அந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தமிழ் சினிமா மத்தியில் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் கேபி பாலா வந்து சமீப காலமாக வந்து நிறைய உதவிகள் செஞ்சு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மலை கிராமங்களில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மற்றும் வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீல் சேர், அதுக்கப்புறம் வறுமையில் இருந்தவங்களுக்கு பைக், விவசாய குடும்பத்திற்கு மாடுகள், கஷ்டத்தில் இருப்பவங்களுக்கு வந்து குட்டி டிராக்டர், அயன் கடைக்கு வாஷிங் மிஷின், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ சமீபத்தில் வந்து அவர் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ வந்து கேபி பாலா வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி வந்து எப்படி செய்கிறாரு, அவருக்கு எப்படி வந்து பணம் வருது, அவர் வந்து அவருக்கு வந்து எப்படி தான் காசு வருது, அவர் வந்து சர்வதேச ஒரு கைக்கூலி, ஸோ போலியான ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய ஒரு விஷயம் வந்து இணையதளத்தில் போயிட்டுருக்க நிலையில் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம கேபி பாலா வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கோட முடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான், ஒரே ஒரு படம் தான் நான் வந்து நடித்தேன், அதற்கே வந்து இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ட்டு வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அண்ட் நான் செய்த உதவியெல்லாம் எத்தனை பேருக்கு வாழ்கிறாங்க அப்படின்றது பாசிட்டிவான விஷயங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸில் இருக்கும் நம்பர் பிளேட்டில் வந்து ஒரு டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வைத்துக்கொண்டு எக்ஸ்போஸ்டு முகத்திரை வந்து இப்போ வந்து கிழிச்சிட்டாங்க. ஸோ அதாவது வந்து இப்போ வந்து நான் வந்து சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து நான் வந்து ஒரு தினக்கூலிங்க. ஸோ நான் சொந்தமாக சம்பாதிச்சு மட்டும்தான் உதவி செய்கிறேன், எனக்குன்ட்டு வெளிநாட்டிலேருந்து பணம் எதுவும் வரலை, எனக்குன்னு ட்ரஸ்ட் எதுவுமே இல்லை. நான் அடுக்குமாடி வீடும் சொகுசு காரும் வாங்கியிருந்தால் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ நான் இந்தமாதிரி நல்லது பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படின்றனால ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ அவர் வந்து அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமா மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு.